என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி சபை முழுவதும் உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து நீரே நான் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே யேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே யேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, என் உயிரான இயேசு, என் உயிரான எல்லா கரங்களை தட்டி பாடுக கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், 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 என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா, என் உயிரான
உயிரான உயிரான இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை கரங்களை தட்டி எல்லாருமே ஆமென் என் உயிரே நான் உம்மை நான் உம்மை துதிப்பேன் 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 உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே நாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே ராஜா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் கரங்களை தட்டி உயிரே நான் உயிரே உம்மையே உம்மையே உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் 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 உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆமென் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான உயிரான இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, మమ్మల్ని మిక్కిలుగా ప్రేమిస్తున్న పరలోకపు తండ్రి, இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி. ఈ మంచి ఆరాధన దినమును బట్టి మిమ్మల్ని కనపరుస్తున్నాం. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். మీ వాక్యములను ధ్యానించడానికి వచ్చినామనైనా நீர் எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். మాతో మీరుండి మాట్లాడమని ప్రార్థన చేస్తున్నాం. கேட்கிற அனைவர் காதுகள் இருதயங்கள் திறக்கப்படுவதாக, వినేవారి హృదయములు చెవులు తెరవబడును గాక. எங்களுக்கு நீர் போதித்தருள முடியும். మాకు మీరు బోధించండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. యేసు నామములో ప్రార్థిస్తున్నాము తండ్రి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கரங்களை பிடித்து கர்த்தர் நல்லவர், పక్కన చేతులు పెట్టి చెప్పండి, దేవుడు మంచివాడు, அவர் கிருபை என்றும் உள்ளது. ఆయన కృప నిరంతరం ఉండును. சொல்லிட்டீங்களா? பக்கத்துல చెప్పేశారా? పక్కలో சொல்லிடுங்க. చెప్పండి, எல்லாரும் சொல்லுங்க. అందరూ చెప్పండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமானவர்களே, ప్రియమైన వారలారా, கிறிஸ்மஸ் என்றது வெறும் செலிப்ரேஷன் அல்ல. క్రిస్మస్ అనేది ఒక కొండాటం కాదు, పండగ కాదు. கிறிஸ்மஸ் என்றது
கர்த்தரை ஆராதிப்பது. క్రిస్మస్ అనేది దేవుణ్ణి ఆరాధించుట. கிறிஸ்மஸ் என்றது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்வது. క్రిస్మస్ అనేది దేవుని వాక్యాన్ని విని వాక్యాన్ని జనాలకు చెప్పేది క్రిస్మస్. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ఎంతమంది సంతోషంగా ఉన్నారు? கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். దేవుని వాక్యాన్ని మనం ధ్యానించబోతున్నాం. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் యెషయా ప్రవచన గ్రంథము 9வது அதிகாரம் 9వ అధ్యాయము 6வது வசனம். 6వ వాక్యము. இந்த மைக் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த திருமறையை நாம் கவனிக்கின்ற போது ఈ వాక్యాన్ని మనం గమనించినప్పుడు இயேசு கிறிஸ்து ஆனவர் యేసు క్రీస్తుల వారు மாம்சதாரியாக శరీరధారిగా இந்த பூமியிலே வருகிறதை ఈ లోకానికి వచ్చుటను 700 வருஷத்துக்கு முன்பாகவே 700 సంవత్సరాలకు పూర్వమే. எப்போ 700? ఎప్పుడు 700? இயேசு மாம்சத்துல வெளிப்படுறதுக்கு முன்னாடி 700. యేసు క్రీస్తు శరీరధారిగా రాక మునుపు 700 సంవత్సరాలు. ஆமா, 700 வருஷத்துக்கு முன்னாவே பிறக்க போகிற வரப்போகிற குமாரனை பற்றி இங்கே மிக துல்லியமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 700 సంవత్సరాలకు మునిపే యేసుక్రీస్తు శరీరధారిగా వస్తారని ప్రవచనము ద్వారా ఇక్కడ రాయబడినది. அவர் ஒரு కుమారனாக வருகிறதை, ఆయన ఒక శిశువులాగా వస్తున్నదాన్ని, ஒரு பாலகனாக இந்த பூமியிலே அவர் வருகிறதை, ఒక శిశువులాగా ఈ భూమికి రావడాన్ని எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, రాయబడి ఉన్నది. அந்த பாலகன், ఆ శిశువు, அந்த குமாரன், ఆ కుమారుడు யார் என்று ఎవరనేది వరుసயாக ఒவ்வொன்றாக వివరించబட்டிருக்கிறது. వరుసలో ఒక్కటిగా వివరించబడి చెప్పబడినది. హల్లెలూయా. హల్లెలూయా. அதுல நாம் கவனிக்கின்ற போது దానిలో మనం గమనించినప్పుడు அவருக்கு ஒரு சில நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ఆయనకు కొన్ని పేర్లు ఇవ్వబడినది. அந்த நாமங்களை நாம் கவனிக்கிறோம். ఆ పేర్లను మనం గమనించాలి. என்னென்ன నామங்கள்? ఏమేమి పేర్లు? முதலாவது அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. మొదటిగా ఆయనకు ఒక పేరు ఇవ్వబడినది. அது அதிசயமானவர், ఆలోచనకర్త, அதிசயமானவர், ఆశ్చర్యకరుడు, அதிசயமானவர், ఆశ్చర్యకరుడు. முதலாவது என்னது? మొదటి ఏమిటి? அதிசயமானவர். ఆశ్చర్యకరుడు. இரண்டாவது ஆலோசனை கர்த்தர். రెండవది ఆలోచనకర్త. மூன்றாவது వల్లమైయుள்ள தேவன், బలవంతుడైన దేవుడు. நாலாவது நித்திய பிதா, నిత్యుడగు తండ్రి. ஐந்தாவது బా இந்த மைக்கு மாத்தி கொடுங்கப்பா, இப்படி விட்டு போயிட்டு இருக்குது, நீங்க அமைதியாகிறீங்க. ஆடியோ காரு இந்த மைக் விட்டு பேசினுக்குது, அவங்க விட்டு அதை கவனிக்கணும், மாத்தணும் மைக்கை உடனே. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க போயிட்டாரு வருன்னு? இந்த இடத்துல பவனும் வரும், இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு. ரொம்ப கோபம் வந்துடும் எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சேன்னா. 2 பேரும் நீங்கள் ஆடியோ பொறுப்பை எடுக்கிறதுனால நீங்கள் இங்கே இருக்கணும், சவுண்டு குறையுதா, அங்கே ஜனங்களுக்கு கேட்குதா, அதெல்லாம் பார்க்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொருத்தர் இதை பார்க்க முடியுமா? మరొకరికి దీన్ని గమనించగలరా? ஆமென். ஆமென். அதனால கவனிக்கணும், உடனே மாற்றிடணும், நாங்கள் சொல்கிற வரைக்கும் வச்சுக்கூடாது. அதுதான் ஆடியோ வாட்ச் பண்ணுறதுன்னா. பிளைண்டாக நானும் பண்ணுறேன் அப்படின்னு கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். దేవునికి స్తోత్రాలు. హల్లెలూయా. హల్లెలూయా. அவர் யாரு? ఆయన ఎవరు? నిత్య పితా, నిత్యుడగు తండ్రి, సమాధానకర్త, ప్రభు, సమాధానకర్త. அப்ப யார் இதெல்லாம்? అయితే ఎవరు ఇవన్నీ? பாலகன்.
குமாரன் இந்த குమాரனுக்கு ఈ కుమారునికి இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ఈ పేర్లు ఇవ్వబడినది. ஒரு பேரு மட்டுமல்ல, పేర్లు మాత్రమే కాదు, இதெல்லாம் செய்யக்கூடிய వల్లముள்ள தேவன் அவர்தான். ఇవన్నీ చేయడానికి అర్హుడైనటువంటి శక్తివంతుడైన దేవుడు ఆయనే. హల్లెలూయా హల్లెలూయా. பிரியமானவர்களே, ప్రియమైన వారలారా, இன்றைக்கு ఈ రోజు இப்படி நமக்கு தெளிவாக புரிகிற அளவுக்கு இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ఇలాగ మనకి జ్ఞానవంతంగా యేసుని గురించి రాయబడినది. ஆனா நிறைய பேருக்கு అయితే అనేక మందికి இந்த சத்தியம் புரியவில்லை. ఈ సత్యం అర్థం కావడం లేదు. இந்த வார்த்தை அவர்களுக்கு மைண்டுக்கு ஏறல. ఈ వాక్యం వారికి అర్థం కావడం లేదు. அதனால்தான் అందువలననే இயேசுவின் దైవత్వத்தை పற்றி యేసు దైవత్వాన్ని గురించి புரியாமல் பேசுகிறார்கள். అవును గ్రహించలేక మాట్లాడుతున్నారు. எங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லை, మాకు క్రిస్మస్ లేదు, நாங்க கிறிஸ்மஸை கொண்டாட மாட்டோம், క్రిస్మస్ జరుపుకోము, நாங்க கிறிஸ்மஸை பண்ண மாட்டோம். క్రిస్మస్ చేయము. ஏன் அப்படின்னா ఎందుకు అలా అంటే அவர்களுக்கு கடவுள் யெகோவா மட்டுமா, వారికి దేవుడు వచ్చి యెహోవా మాత్రమే అంట, జీసస్ கிடையாதா. యేసు కాదంట. இந்த வசனத்தை என்ன கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது? ఈ వాక్యములు ఎంత క్లియర్ గా చెప్పబడిందంటే அறியாமை, తెలియకుండా அறியாமை இன்றைக்கு அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். తెలియని అనేక మంది దైవజనులు ఉన్నారు ఈ రోజుల్లో. இன்னைக்கு அறியாமல் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். తెలియకుండా అనేక మంది విశ్వాసులు ఉన్నారు. இந்த இயேசு யாரு? ఈ యేసు ఎవరు? அவர்தான் நித்திய பிதா. ఆయనే నిత్యుడగు తండ్రి. இந்த இயேசு யாரு? ఈ యేసు ఎవరు? அவர்தான் சமாதான பிரபு. ఆయనే సమాధానకర్త, வல்லமையுள்ள தேவன், బలవంతుడైన దేవుడు. பிரியமானவர்களே, ప్రియమైన వారలారా, இப்படி వల్లமை நிறைந்தவர், ఇంత శక్తిమంతమైన దేవుడు, இப்படி ஆச்சரியமானவர், ఇంత ఆశ్చర్యకరుడు, இப்படி ఆలోచனை கர்த்தர், ఇంత ఆలోచనకరుడు எதுக்காக இந்த பூமியில வந்தா? ఎందుకొరకు ఈ భూమిలోకి వచ్చాడు? மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி தான் வந்தா. మనుషులను రక్షించడానికే వచ్చాడు. மனுக்குலத்தை மீட்கும்படி வந்தா. మనుషులను రక్షించడానికి వచ్చాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. இது அறியாமல் நிறைய பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ఇది తెలియక అనేక మంది ఈ రోజు జీవిస్తున్నారు. இதிலிருந்து దీని నుండి రెండు కార్యங்களை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். రెండు కార్యాలను మీకు బోధించాలని ఆశపడుతున్నాను. இந்த యేసయ్యా 9వ அதிகாரம் 6వ వచనத்திலே, యెషయా 9వ అధ్యాయం 6వ వాక్యములో அவருக்கு अनेक நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ఆయనకు అనేక పేర్లు ఇవ్వబడినది. அதுல ரெண்டு நாமங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். దానిలో రెండు పేర్లను గురించి మనము నేర్చుకోబోతున్నాం. முதலாவது நாமம், మొదటి పేరు அதிசயமானவர், ఆశ్చర్యకరుడు. హల్లెలూయా, హల్లెలూయా. இந்த நாமத்தை பற்றி நாம் பேச போகின்றோம். ఈ పేరును బట్టి మనం మాట్లాడబోతున్నాం. நம்மளுடைய தேவனுடைய நாமத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம், మన దేవునికి ఇవ్వబడినటువంటి పేర్లలో ఆయనకి ఇవ్వబడినటువంటి పేరు அதிசயமானவர், ఆశ్చర్యకరుడు. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ఎంతమంది ఆమేన్ చెప్తారు? நம் தேவன் யார்? మన దేవుడు ఎవరు? அதிசயமானவர். ఆశ్చర్యకరుడు. அவர் குணமே ஒரு அதிசயம், ఆయన గుణమే ఒక అతిశయం, ఆశ్చర్యము. அவருடைய வாழ்க்கையே ஒரு அதிசயம், ఆయన జీవితమే ఒక ఆశ్చర్యము. அவருடைய சுபாவம் ஒரு அதிசயம், ఆయన స్వభావమే ఒక ఆశ్చర్యము. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், ఆయన పుట్టిక ఒక ఆశ్చర్యము. அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயம், ఆయన జీవితమే ఒక ఆశ్చర్యము. அவருடைய மரணம் ஒரு அதிசயம், ఆయన మరణమే ఒక ఆశ్చర్యము. அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம், ఆయన పునరుద్ధానమే ఒక ఆశ్చర్యము. அவர் ஏறி பரமேறி போகிறது ஒரு அதிசயம், ఆయన ఆరోహణమవడమే ఒక ఆశ్చర్యము. அவர் இறங்கி வரப்போகிறதும் ஒரு ఆయన அதிசயம். తిరిగి రావడమే ఒక ఆశ్చర్యము. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెప్పండి. அதுக்காக தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதிசய தேவன், అందుకొరకు ఆయన ఇవ్వన పేరు ఆశ్చర్యకరుడు, மாணவர். ఆశ్చర్యకరుడు. அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా చెప్పండి. அல்லேலூயா. హల్లెలూయా. யார் அவரு? ఎవరైనా அதிசயமானவர், ఆశ్చర్యకరుడు. என்னென்னலாம் சொன்ன நான் இப்போ ఏమని చెప్పాను నేను? சொல்ல முடியுமா? చెప్పగలరా? அவருடைய சுபாவம் அதிசயம், ఆయన స్వభావం ఆశ్చర్యకరము. அவருடைய குணம் ஒரு அதிசயம், ఆయన గుణము ఆశ్చర్యకరము. அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயம், ఆయన జీవితం ఆశ్చర్యకరము. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். ఆయన పుట్టుక ఆశ్చర్యకరము. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி சொல்லிட்டே போலாம். ఇలా చెప్పుకుంటే వెళ్ళొచ్చు. அத்தனையும் பேச போறதில்லை இப்ப திருப்பி அதுல. అన్నిటిని మనం మాట్లాడబోయేది ఈ அதுல రోజు. ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு பேச போறோம். దాంట్లో కొన్ని కార్యాలు మీ కొరకు మాట్లాడబోతున్నాను. அதுல దానిలో அவருடைய பிறப்பு ఆయన పుట్టుక ஒரு அதிசயம். ఒక ఆశ్చర్యము. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ఎంతమంది ఆమేన్ చెప్తారు? இந்த உலகத்திலே ఈ లోకములో எத்தனையோ பேர் பிறந்தார்கள், ఎంతో మంది జన్మించారు. எத்தனையோ பேர் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், ఎంతో మంది జన్మిస్తూనే ఉన్నారు. எத்தனையோ பேர் பிறக்க போகிறார்கள். ఎంతో మంది జన్మించబోతారు. பிறந்தவர்களுக்குள்ளேயோ పుట్టిన వారికిని, பிறந்தவர்களுக்குள்ளேயோ పుట్టిన వారికి, పుట్టబో వారికిని, பிறக்கிறவர்களுக்கோ పుట్టబోయే వారికిని இப்படிப்பட்ட
ఆశ్చర్యமான பிறப்பு யாருக்கும் கிடையாது. ఇలాంటి ఆశ్చర్యకరమైన పుట్టుక ఎవరికి లేదు. இயேசு మాత్రంதான் యేసు మాత్రమే ఆశ్చర్యமான ஒரு பிறப்பை ఆశ్చర్యకరమైనటువంటి పుట్టుకగా దేవుడు పుట్టించాడు. హల్లెలూయా హల్లెలూయా. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ఎంతమంది ఆమేన్ చెప్తారు? ஆமா, உலகத்திலேயே అవును, లోకములో பிறக்க கூடாத முறையிலே பிறந்தவர். అవును, పుట్టలేని స్థితిలో పుట్టారు. ஏன் அப்படின்னா, ఎందుకు అలా అంటే ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லாம ஒரு குழந்தை பூமியில பிறக்க முடியாது. ఒక స్త్రీ ఒక పురుషుడు లేకుండా ఈ లోకంలో మనుషులు జన్మించలేడు. இன்னும் சொல்ல போனா, ఇంకా చెప్పాలంటే புருஷனுடைய சகாயம் இல்லாமல் పురుష సహాయం లేకుండా இந்த యూనివర్సல்ல ஒரு குழந்தையும் பிறக்க. ఈ విశ్వంలో ఎవరు కూడా జన్మించలేరు. அது மிருகங்களானாலும் சரி, అది మృగమైనా సరే, அது பட்சிகளானாலும் అది சரி, పక్షులైనా సరే, உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவன்குள்ளே புருஷன் இல்லாமல் பிறக்க முடியவே முடியாது. లోకంలోని అన్ని జీవుల్లో పురుషులు లేకుండా ఏ జీవి కూడా పుట్టదు. அதுதான் கர்த்தர் நியமித்ததான ஒரு மனுஷன் பிறக்க வேண்டிய முறையை கர்த்தர் தான் டிசைன் பண்ணி நியமித்தவர். అది దేవుడు నియమించిన ఒక నియమం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா இயேசு అయితే యేసు இயற்கைக்கு அப்பாரமாக இந்த பூமியிலே அவர் தோன்றினார். యేసు ఈ లోకానికి ஆமென். ఆమేన్ ప్రకృతి సహాయం లేకుండా వచ్చారు. அவத்தல ஆமென். ఆమేన్. இந்த உலகத்திலே எல்லாரும் பிறக்கிற மாதிரி அவர் பிறக்காம, ఈ లోకంలో అందరూ పుట్టే విధంగా ఆయన పుట్టకుండా அவரே ஸ்பெஷலாக இந்த பூமியில ఆయనే ప్రత్యేకంగా ఈ భూమిలో పుట్టాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் அப்படி அவர் பிறக்கணும்? ఎందుకు అలా ఆయన జన్మించాలి? நம்ம மனுஷங்க பிறக்கிற மாதிரியே அவர் ஒரு புருஷனுடைய சகாயத்திலே அவர் பிறந்திருந்தாரானா, ఒకవేళ మనుషులు జన్మించలేకన పురుష సహాయంలో జన్మించుంటే அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக முடியாது. ఆయన పరిశుద్ధమైన దేవుడిగా ఉండేవాడు కాదు. பரிசுத்த தேவனா పరిశుద్ధ దేవుడిగా இருக்க முடியாது. ఉండను కాదు. பரிசுத்தம் இல்லாம அவர் வந்திருந்தாருன்னா, పరిశుద్ధం లేకుండా ఆయన వచ్చి ఉంటే பாவிகளை என்ன பண்ணி இருக்க முடியாது? పాపులను ఏమి చేయగలలేదు, ரட்சிக்க முடியாது. రక్షించిన కష్టము. హల్లెలూయా. హల్లెలూయా. பிரியமானவர்களே, ప్రియమైన వాళ్ళారా, அதனால்தான் అందువలననే பாவிகளை ரட்சிக்கும்படியாக, పాపులను రక్షించుట కొరకు, பாவத்திலிருந்து நம்மளை மீட்கும்படியாக, పాపులను మనం విడిపించడానికి அவருக்கு ஒரு சரீரம் தேவை. ఆయనకు ఒక శరీరం అవసరమైనది. அந்த சரீரத்துல வரணும். ఆ శరీరంలో రావాలి. அந்த சரீரம் ఆ శరీరము ஏதோ ஒரு புருஷனால வரக்கூடாது. ఏదో ఒక పురుషుని ద్వారా రాకూడదు. அப்படி ஒரு புருஷனால ஒரு சரீரம் ஏற்பட்டுச்சுன்னா, అలా పురుషుని ద్వారా శరీరం ఏర్పడి ఉంటే அவர் சாதாரண మనిషి தான். ఆయన సాధారణ మనిషే. தேவ మనిషిని அல்ல. దేవుని కుమారుడు కాదు. தேவ மனுஷன் யார் தெரியுமா? దైవ మనుషుడు ఎవరు తెలుసా? இயேசு மட்டும் தான் இந்த உலகத்துல தேவ மனிதன். యేసు మాత్రమే ఈ లోకంలో దేవుని కుమారుడు. மிதையான ஜனங்கள் எல்லாம் మిగతా జనములందరూ కూడా தேவனுடைய மனிதர்கள் அல்ல. దేవుని మనుషులు కాదు. அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. மனுஷர்களுக்குள்ளிருந்து பிறக்கப்பட்டவர்கள், మనుషుల ద్వారా పుట్టినటువంటి వాళ్ళు వారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப இயேசுவினுடைய பிறப்பே అయితే యేసు యొక్క పుట్టుకే ஒரு அதிசயம். ఒక ఆశ్చర్యకరము. சொல்லுங்க, என்னது? చెప్పండి ఏమిటి? ஒரு அதிசயம். ఒక ఆశ్చర్యము. ஆமென். அல்லேலூயா. ఆమేన్. హల్లెలూయా. லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல பார்க்கிறோம். లూకా సువార్తలో మనం చూస్తాం 2వ அதிகாரம் 2వ అధ్యాయము. முதல் அத்தியாயத்தை வாசிக்கலாம். முதலாவது మొదటిగా 1వ అధ్యాయం చదువుదాం. ஆமா, லூக்கா. என்னம்மா நான் சொல்லாததுக்கு முன்னே வாசிச்சுனுக்கிறேன். என்ன பிரசங்கம் சொல்ல போறோம்? அல்லேலூயா. హల్లెలూయా. லூக்கா 1వ அதிகாரம். లూకా 1వ అధ్యాయము. ஆமா, நாம் எடுத்து நாம் வாசிக்கலாம். తీద్దాం. 30వ வசனத்தை வாசிக்கலாம். 30వ వాక్యం చదువు. 1:30 లూకా. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார்.
அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னத மானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். చప్పట్లు కొట్టి దేవునికి కృతజ్ఞతాస్తుతులు చెప్పదాం. హల్లెలూయా, హల్లెలూయా. அவர் யாரு? ఆయన ఎవరు? பரிசுத்தமுள்ளவர். ఆయన పరిశుద్ధుడైన దేవుడు. சொல்லுங்க, யார் அவர்? ఆయన ఎవరు? பரிசுத்தமுள்ளவர். ఆయన పరిశుద్ధుడు. பிரியமானவர்களே, ప్రియమైన వారులారా, தேவதூதன் దేవుని దూత மரியாளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். మరియాతో మాట్లాడుతున్నాడు. மரியாளோடு என்ன பேசுகிறான்? మరియాతో ఏం நீ మాట్లాడుతున్నాడు? கர்ப்பவதியாகி నువ్వు గర్భవతి అయి குமாரனை பெற்றெடுக்க போகிறாய். కుమారుని కనబోతున్నావు. அவர் ఆయన இயேசு என்று பெயரிடுவாய். ఆయనకు యేసు అని పేరు పెట్టెదవు. அவர் யாரு? ఆయన ఎవరు? அவர் எப்படிப்பட்டவர்? ఆయన ఎటువంటి వాడు? எல்லாம் விவரமாக தேவதூதன் பேசுகிறார். అన్ని అర్థంగా వివరంగా చెప్తున్నాడు. அப்பொழுது அந்த மரியாள் கேட்கிறாள், ఆ మరియా అడుగుతుంది, நான் யாரை அறியேன்? నేను ఎవరిని ఎరగను, పురుషుని- ఎవరిని ఎరగలేదు, புருஷனை அறியவில்லையே. నేను మరి పురుషుని ఎరగలేదే. அப்போ மரியாளுக்கு தெரியும், మరియాకు తెలుసు புருஷன் இல்லாமல் పురుషుడు లేకుండా கர்ப்பம் வராது. గర్భం ధరించలేరు. கர்ப்பம் தரிக்கப்படாம குழந்தை பெற்றெடுக்க முடியாது. గర్భము ధరించకుండా బిడ్డను కనలేరు. அப்போ అప్పుడు நான் புருஷனை அறியலையே, నేను పురుషుని ఎరగని దానినే எனக்கு எப்படி சாத்தியமாகும்? ఇది ఎలాగూ సాధ్యమో, நான் எப்படி நான் இந்த குழந்தை எப்படி பெற்றெடுக்க முடியும்? నేను ఎలాగ ఈ బిడ్డను కనగలను அப்படின்னு கேட்கிறா అని అడుగుతుంది. அப்போதான் தேவதூதன் అప్పుడు దేవుని దూత చెప్తున్నాడు, பரிசுத்த ஆவி உங்க மேல வரும். పరిశుద్ధాత్మ శక్తి నీ మీదకి వచ్చును. யார் மேலுக்கு வரும்? ఎవరి మీదకి వస్తుంది? யார் மேலுக்கு? ఎవరి మీదకి? அப்போ பரிசுத்த ஆவி மரியாள் மீதுக்கு வந்து పరిశుద్ధాత్మ ఆమె మీదకి వచ్చి தேவனுடைய உன்னத வல்லமை அவர் கர்ப்பத்திலே ஒரு குழந்தையாக தேவன் உருவாக்கினார். సర్వోన్నతుని శక్తి కమ్ముకున్నప్పుడు గర్భము ధరించి அந்த 35ஆம் வசனத்திலே 35వ వచనములో தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னத மானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. பரிசுத்த ஆவி உன் மேல வருது, పరిశుద్ధాత్మని మీదకి వస్తుంది, உன்னத பலன் உன் மேல வருது, సర్వోన్నతుని శక్తి నీకు కలుగుతుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப கர்ப்பத்திலே గర్భములో குழந்தையாக మరి బిడ్డగా உருவாக்கினது, మరి రూపింపబడింది. மரியா கர்ப்பத்திலே మరియా గర్భములో ஆண்டவராகிய இயேசு ప్రభువైన యేసు உருவாக்கப்பட்டார். రూపింపబడింది. சொல்லுங்க, எப்படி உருவாக்கப்பட்டார்? ఎలాగూ రూపింపబడింది? பரிசுத்த ஆவினாலே. పరిశుద్ధాత్మ ద్వారా. சொல்லுங்க, எப்படி உருவாக்கப்பட்டது? ఎట్లా రూపింపబడింది? அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியிலே உருவாக்கப்பட்ட குழந்தைங்க யாருன்னா இருக்காங்களா? అలాగూ పరిశుద్ధాత్మతో కూడా రూపింపబడిన బిడ్డ ఎవరైనా ఉన్నారా? ஆணும் பெண்ணும் சேரும் போது உருவாக்கப்படுது கர்ப்பத்தில். அப்படிதான் మరి உருவாக்கப்படும். దేవుని ప్రియులారా, స్త్రీ పురుషుడు కలయిక వల్ల గర్భములో బిడ్డ రూపింపబడుతుంది. ஆமென். ఆమేన్. புருஷனுடைய வித்தும் పురుషుని యొక్క విత్తు, ஸ்ரீனுடைய என்ன சொல்லுவாங்க, அண்டம், మరి அந்த స్త్రీ ரெண்டும், యొక్క అండము, அந்த ரெண்டும் சேரும் போதுதான் ఆ రెండు కలయిక వల్ల பிண்டமாகும், మరి పిండంగా మారుతుంది. அந்த பிண்டம் தான் ఆ పిండమే குழந்தையாக உருவாகினது, బిడ్డగా మారుతుంది. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెప్పదామా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. ఇప్పుడు இயேசு ஆண்டவர், యేసు ప్రభు, யோசேப்புடைய வித்து இல்ல இங்க. ఇక్కడ మరియాతో కూడా యేసేపు విత్తు లేదు.
ஆனா అయితే அந்த வித்தே ఆ విత్తే யார் தெரியுமா? ఎవరు తెలుసా? பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி పరిశుద్ధాత్మ అయినది. பரிசுத்த ஆவியினாலதான் పరిశుద్ధాత్మ ద్వారా ஆண்டவராகிய இயேசு ప్రభు అయిన యేసు ஒரு శరీரமாக உருவாக்கப்பட்டார். ఒక శరీరంగా రూపింపబడినాడు. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ఎందరో ఆమేన్ చెప్తారు. அதனால்தான் అందు నిమిత్తమే యేసు பரிசுத்தமுள்ள தேவன், పరిశుద్ధమైన దేవుడు, பாவமில்லாத பிறந்தவர், పాపము లేక పుట్టినవాడు, జన్మ పావమిல்லாதவர், జన్మ పాపము లేదు, కర్మ పావమిல்லாதவர், కర్మ పాపము లేదు, பரிசுத்தமுள்ள தேவன், ఆయన పరిశుద్ధమైన దేవుడు. அதனால்தான் అందు నిమిత్తమే அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ఆయనకు పేరు నామము ఇవ్వబడింది அதிசயமானவர். అతనికి పేరు అద్భుతమైన దేవుడు. இது அதிசயமா இல்லைங்களா? ఇది అద్భుతము కాదా? சொல்லுங்க, இது அதிசயமா இல்லைங்களா? ఇది అద్భుతమైనది కాదా? உலகத்திலே లోకములో யாரும் பிறக்காத முறையிலே பிறந்தவர். లోకములో ఎవరే పుట్టినటువంటి వాటి కాకుండా విశేషంగా ప్రత్యేకంగా పుట్టినవాడు. யாரும் பிறக்காத முறையிலே பிறந்தார். ఎవరు పుట్టలేని వాటిలో నుండి పుట్టిన దేవుడు. யாரும் உருவாக்க முடியாத நிலைமையிலே உருவாக்கப்பட்டார். ఎవరు రూపింపబడని వాటిలో నుండి రూపింపబడినాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. அதனால்தான் அவருக்கு அதிசயமானவர். అందుకే ఆయనకు అద్భుత దేవుడు, அதிசயமானவர். ఆయన అద్భుత దేవుడు. ప్రియమానவர்களே, ప్రియమైన వారులారా, அவர் உருவாக்கின்ற போது ఆయన రూపింపబడినప్పుడు இந்த மரியாளுக்கும் ఈ మరియాకును యోసేపుకును நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. ప్రధాన కార్యక్రమం జరిగింది. கல்யாணம் ஆவல, పెండ్లి కాలేదు. யூதர்களின் முறைமையின்படி, యూదుల ఆచార ప్రకారం திருமணம் நடக்கணும் அப்படின்னா, వివాహము జరగాలంటే அவர்கள் நிச்சயதார்த்தம் செய்த பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். ప్రధాన కార్యక్రమం జరిగిన తర్వాత ఒక్క సంవత్సరానికి తర్వాత వివాహం జరుగుతుంది. ఒకవేళ நம்ம பண்ற மாதிரி మనము చేసేటట్లుగా రాత్రి నిశ్చితార్థం நடக்கும், కాళీలకి కళ్యాణం நடக்கும். రాత్రికి సాయంత్రం నిశ్చితార్థము, లేకపోతే రాత్రికి నిశ్చితార్థం ప్రధాన కార్యక్రమం, இல்ல ஒரு மாசத்துக்கு கேப்ல கல்யாணம் நடந்துரும். ఒక్క గ్యాప్ మరి ప్రధాన కార్యక్రమం అయిన తర్వాత ఒక్క నెలలో జరిగిపోతుంది. ఆమేన్, హల్లెలూయా, ఆమేన్, హల్లెలూయా, హల్లెలూయా. 3 மாசமோ 2 மாசமோ 3 నెలలో 2 నెలలో அப்படி பண்ணிட்டே இருப்போம், இஷ்டம் போல మనం ఇష్టం చొప్పున చేస్తాం. ஆனா கவனிங்க, అది కూడా 2 నెలలు పెట్టుకోకూడదంటాం. ఆమేన్, హల్లెలూయా, హల్లెలూయా. గమనించండి. ஆனா అయితే యోసేపుకు మరియాకి நம்ம பண்ற மாதிரி మనం చేసేటట్లు ஒருவேளை அப்பே கல்யாணம் ஆயிட்டுச்சுனா, అప్పుడే పెండ్లి అయిపోయింటే, இயேசுவாண்டவர் பிறந்திருக்க, యేసు ప్రభు పుట్టడానికి హల్లెలూయా சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెప్పలేరా? హల్లెలూయా, హల్లెలూయా. இப்படி நம்ம பண்ணலாம். ఇట్లా మనం చెప్పొచ్చు. வெறும் நிச்சயதார்த்தம் ஆகாம மேரி కన్సీవ్ అయ్యిందాங்கன்னா, నిశ్చితార్థం ప్రధాన కార్యక్రమం కాకుండా ఒకవేళ గర్భము ధరించుంటే உலகம் ஒத்துன்னு இருக்குமா? లోకము అది నమ్ముంటుందా? హల్లెలూయా சொல்லுங்க. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. గమనించండి, இப்படி ఇలాగు జీసస్ ఉలగத்துக்கு வருவதற்கு முன்பாக, జీసస్ లోకానికి రాక ముందు அவருக்கு ఆయనకు మరియాను யோசேப்பு தேவைப்பட்டது. వారి ఇద్దరు మరి అవసరము. அதனால்தான் అందు నిమిత్తము அவர்கள் சரியாக இந்த என்கேஜ்மெண்ட் முடித்து திருமணத்துக்கு இந்த கேப்ல கர்த்தர் அதிசயமானவர் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டார். నిశ్చితార్థ కార్యక్రమం జరిగి వివాహానికి ముందుగా గ్యాప్ లో మరియా గర్భంలో యేసు ప్రభు రూపింపబడ్డాడు. கவனிங்க பிரியமானவங்களே, గమనించండి ప్రియమైన వారలారా. மத்தேயு 1వ அதிகாரத்திலே, మత్తయి సువార్త 1వ అధ్యాయములో நாம் வாசிக்கலாம். మనం చదువుకుందాం. 18వ வசனம், 18వ వాక్యము. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு
பாத்தீங்களா? யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க? ఎవరికి నియమింపబడింది? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் యోసేపునకు ప్రదానము చేయబడిన அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே ఆమేన్ கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் மைக் இல்லைங்களா? புருஷனாகிய ஆன் பண்ணுங்க. இல்லப்பா. அது வேலை பண்ணலப்பா, அதனால தான் அப்படியே வாசிச்சுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். స్తోత్రం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. ஏனெனில் அவள் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். 25ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. ஆமென் சொல்லுங்க. ఆమేన్ చెప్పండి. 34ஆம் வசனம் 34వ వచనం 24ஆம் வசனம் 24వ వచనం வாசிங்க. யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் முதற் பேரான பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా చెప్పండి. இயேசு இந்த பூமியில வருவதற்கு యేసు ప్రభుల వారి భూమిలోకి రావడానికి మరియాను யோசேப்பும் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். త్యాగం చేసి ఉన్నారు. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ఆమేన్ చెప్పలేరా? பின்னாடி இருங்க சொல்லுங்க. వెనకాల ఉన్న వాళ్ళు చెప్పండి. என்ன பண்ணியிருக்கிறாங்க? ఏం చేస్తున్నారు వీళ్ళిద్దరూ? தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. త్యాగం చేసినారు. இப்போ ఎంగేజ్మెంట్ நடந்த உடனே ఎంగేజ్మెంట్ ప్రధాన కార్యక్రమం జరిగిన వెంటనే మరియాలోடு தேவதூதன் வந்து பேசினார். మరియాతో దేవుని దూత మాట్లాడాడు. இப்போ பரிசுத்தாவிலே நீ கர்ப்பம் தரிக்க போற, నువ్వు పరిశుద్ధాత్మ ద్వారా గర్భం ధరించబోతావు. அப்படியே பரிசுத்தாவி మరియా மேலுக்கு வந்தாரு. అప్పుడే పరిశుద్ధాత్మ మరియా మీదకి వచ్చింది. గర్భத்திலே ஆண்டவராகிய இயேசு உருவாக்கப்பட தொடங்கிட்டாரு. ప్రభువైన యేసుక్రీస్తు గర్భములో రూపింపబడడానికి ప్రారంభించేశాడు. ఇప్పుడు మరియా கர்ப்பவதி ஆயிட்டா, మరియా గర్భము అయింది அப்படின்னு అని யாருக்கு தெரிஞ்சிச்சு? ఎవరికి తెలిసింది ఈ విషయము? కట్టికి పోర యోసేపుకి தெரிஞ்சிச்சு. ప్రదానము చేయబడి పెళ్లి చేసుకోబోతున్న యోసేపుకు తెలియచేయబడింది. ఇప్పుడు కళ్యాణం நடக்காம వివాహము జరగకుండానే కన్సీవ్ అయిட்டுக்கிறாங்க அப்படின்னா, గర్భం అయిపోయినారంటే எந்த ஆம்பளைனா கல்யாணம் பண்ணிக்குவாங்கனா? ఏ మగవాడైనా పెళ్లి చేసుకుంటాడా? சொல்ல மாட்டீங்களா? அப்படியே மொச்சு பார்த்து చెప్పలేరే, మీరు అట్లే ఉన్నారే. స్తోత్రం. హల్లెలూయా. స్తోత్రం. హల్లెలూయా. అడడడడా நல்ல పుల్లను பார்த்துமே, మంచి బిడ్డ అనుకున్నామే. ஆமா, எங்க போச்சோ, ఎక్కడికి వెళ్ళిందో, என்னாச்சோ, ఏమైందో, என்ன ஆயிட்டுக்குது, ఏమైంది? గర్భవతి అయిచ్చే, గర్భం అయిపోయింది.
హల్లెలూయా. హల్లెలూయా. அப்ப இந்த பெண் என்ன எனக்கு ఈ బిడ్డ ఏం నాకు. ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா ఎక్కువ మంది ఏం చేస్తారంటే గలాట్ பண்ணுவான், గలాట్ చేస్తారు. ஆமென், ఆమేన్. சண்டை போடுவான், జగడం వేస్తారు. அந்த பெண்ணுடைய மானத்தை எல்லாம் வாங்கிடுவான். ఆ బిడ్డను அந்த అవమానం, அவங்க அப்பாவை, அவங்க அம்மாவை, அவங்க குடும்பத்தை பிரச்சனை பண்ணுவாங்க. వాళ్ళ తల్లిని, వాళ్ళ తండ్రిని, వాళ్ళ కుటుంబాలు సమస్యలు తీసుకొస్తారు. கொஞ்சம் பணக்காரனா இருந்தா வேற லெவல் பண்ணுவான், ధనవంతుడుగా ఉంటే వేరే లెవెల్లో చేస్తాడు. அப்படிதானே பிரதர்? అట్లే కదా. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆனா అయితే మరియా கர்ப்பவதி ஆன விஷயம், గర్భవతి అయిన ఆ విషయము ஃபாஸ்டா பேசினா தான் நான் போன முடியும். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. హల్లేలూయా. హల్లెలూయా. உடனே யாருக்கு தெரிஞ்சிச்சு? వెంటనే ఎవరికి తెలిసింది? யோசேப்புக்கு தெரிந்தது. యోసేపుకు తెలిసింది. யோசேப்புக்கு தெரிந்த உடனே యోసేపుకు తెలిసిన వెంటనే யோசனை பண்ணிருக்கிறாராம். ఆలోచిస్తున్నాడు. ఎందుకు? அவர் நீதிமான், అతడు నీతిమంతుడు, தேவனுக்கு பயந்தவன், దేవునికి భయపడినవాడు, தாவீதின் வம்சத்துக்கு சேர்ந்தவன், దావీదు వంశానికి చెందినవాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. விட்டுலாம், మరి அவமானப்படுத்தாம விட்டுலாம், అవమానపరచకుండా వదిలేద్దాం அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறாரு. అని ప్లాన్ చేస్తున్నాడు. அந்த ராத்திரி தூங்கினுகிறாரு. ఆ రాత్రిలో నిద్రపోతున్నాడు. அப்பதான் சொப்பனத்திலே ஆண்டவர் பேசுகிறார். అప్పుడే స్వప్నములో దేవుడు మాట్లాడుతున్నాడు. என்ன பேசுகிறார்? ఏం మాట్లాడుతున్నాడు? நீ பிரதானம் பண்ணப்பட்ட மரியாள், నీవు ప్రదానము చేయబడిన మరియా, கர்ப்பவதியா இருக்கிறது உண்மைதான், గర్భముగా ఉండడము నిజము. அது ஒரு மனுஷனால் அல்ல, ఒక మనిషిని ద్వారా కాదు, அது தேவ ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியா இருக்கிறார். అది పరిశుద్ధాత్మ ద్వారా గర్భము ధరించింది. ஆமென். ఆమేన్. அவர் யார் தெரியுமா? ఆయన ఎవరు తెలుసా? அவர்தான் இரட்சகர், ఆయనే రక్షకుడు, அவர்தான் இயேசு, ఆయన యేసు, அவர் பரிசுத்த குமாரன், ఆయన పరిశుద్ధ కుమారుడు. ஆமா, இயேசு தீர்க்க தரிசன புத்தகத்துல சொன்னப்பட்ட கன்னிகை இவங்கள்தான். యేసయ్య మరి ప్రవచన గ్రంథంలో చెప్పబడిన కన్యక మరి పురుషుడు ఈయనే. ஆமென். கன்னிகை இவள்தான், కన్యక ఈమె. 7:14 యేసయ్యా 7:16 சொல்லப்பட்ட கன்னிகை இவள்தான். యేసయ్య 7:14 చెప్పబడిన కన్యక ఈమె. நீ அவளை சேர்த்து கொள்ள வேண்டும், ఆమెను చేర్చుకోవాలి, அவளை விடவே கூடாது, நீ ఆమెను విడిచిపెట్టద్దు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஒருவேளை யோசேப்பு விட்டுட்டு இருந்தாருன்னா ఒకవేళ యేసేపు విడిచిపెట్టుంటే இவர் என்ன குழந்தையோன்னு சொல்லியிருப்பாங்க, ఈమె ఏమైనా చేసి ఉంటారు, என்ன குழந்தையோன்னு சொல்லியிருப்பாங்க, ఏ కొలతతో చెప్పుంటారు, என்ன குழந்தையோ, ఏమి బిడ్డో, எப்படி இந்த அது అక్రమ సంబంధం சொல்லியிருப்பாங்க, ఇది అక్రమ సంబంధం అని చెప్పుంటారు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ఆమేన్ చెప్పలేరా? யோசேப்புக்கும் యేసేపుకు மரியாளுக்கும் మరియాకు அவளுக்கு மட்டும் தெரியும் వారికి మాత్రం తెలుసు எப்படிப்பட்ட கர்ப்பம் இது, ఎటువంటి గర్భం అని, எப்படிப்பட்ட குழந்தை என்று சொல்லி, ఎటువంటి బిడ్డని. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా. யாருக்குமே தெரியாது, ఎవరికి తెలియదు. ஒருவேளை ஒரு மரியாளுக்கு மட்டுமே ஆண்டவர் சொல்லி இருந்தாரா யோசேப்பு விட்டுருப்பாரு. మరియాకు మాత్రము దేవుడు చెప్పుంటే యోసేపు వదిలేసి ఉంటాడు. யோசேப்புக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். యేసేపుకు దేవుని దూత ద్వారా చెప్పబడింది. அந்நாட்களிலே ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு சிக்ஷை உண்டு. ఆ దినములో చాలా ప్రమాదకరమైన శిక్ష. நிச்சயதார்த்தம் ஆயிட்டு இந்த மாதிரி கன்சீவ் செஞ்சுச்சுன்னா கல் எரிச்சு கொல்லணும். ఒకవేళ ప్రధాన కార్యక్రమం చేయబడిన తరువాత గర్భము ధరించి ఉంటే రాళ్ళతో కొట్టి చంపేయాలి. కళ్ళు ఎరిத்து కొலை செய்யணும், రాతితో చంపేయాలి, హత్య చేయాలి. ఆమేన్. அதுக்கு దానికి யார் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கிறானோ, ఎవరు నిశ్చితార్థం ప్రధాన కార్యక్రమం చేసుకున్నారో அவன் சொல்லிடணும், వారు చెప్పేయాలి, இது விபச்சாரத்துல வந்தது குழந்தை, ఇది వ్యభిచారంలో వచ్చింది బిడ్డ. ஆமா, அக்கிரம சம்பந்தத்துல வந்தது, இது అక్రమ సంబంధంలో వచ్చింది బిడ్డ. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెప్పలేరా? அப்போ மரியாளுக்கும் பயம், మరియాకు భయము, யோசேப்புக்கும் பயம், యేసేపుకు భయము. ஆனா ரெண்டு பேரோட ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு. ఇద్దరితో కూడా దేవుడు చాలా క్రియగా చాలా అర్థవంతంగా பரிசுத்தாவினாலே உருவாக்கப்பட்ட குழந்தை, పరిశుద్ధాత్మ ద్వారా రూపింపబడిన బిడ్డ. அதுக்காகதான் అందుకోసమే மரியாள் మరియా యేసుని இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் ఈ భూమిలో పుట్టంత వరకు யோசேப்பு துணையா இருந்து பாதுகாத்தான். యేసేపు
తోడుగా సహాయంగా ఉండి కాపాడుకున్నాడు. ఇది కూడా ஒரு அதிசயம் தான். ఇది కూడా ఒక అద్భుతము. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెప్పరా? இது கூட ஒரு அதிசயம். ఇది కూడా ఒక అద్భుతం. ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. யோசேப்பு என்ன சொல்லிருப்பாங்க? యేసేపుని ఏం చెప్పుంటారు? அதான் கர்ப்பவதி ஆவணல கட்டிக்கிறானா, ఈడు గర్భం ధరించిన బిడ్డను పెళ్లి చేసుకున్నాడు சொல்லிருப்பாங்களா అని చెప్పుండ్రా? கேலி பரியாசம் பண்ணிருப்பாங்க தானே. మరి పరిహాసం గేలి చేసి ఉంటారు కదా. ஆனா உலகத்தின் வார்த்தை கேட்கவில்லை, లోకపు మాటలు వినలేదు, மனுஷனுடைய வார்த்தை கேட்கவில்லை, మనుషులు మాటలు వినలేదు. தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தான் யோசேப்பும். దేవుని మాటలకు భయపడాడు యోసేపు. மரியாளும் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தாள். దేవుని మాటలకు మరియా భయపడింది. சகோதரிகள் என்னென்னலாம் பேசியிருப்பார்கள். సహోదరులు ఏమేమో మాట్లాడి ఉంటారు. பேசியிருக்கிறாங்களா பேசியிருக்க மாட்டாங்களா? మాట్లాడి ఉంటారా? மாதம் மாதம் ஆக ஆக வயிறு முன்னிக்கு வர வர போது படுறா, கல்யாணம் ஆகாதே, கர்ப்பவதி ஆயிட்டு. నెలలు 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 జరుగుతూ ఉండగా గర్భం ముందుకు వచ్చుచున్నప్పుడు మాట్లాడి ఉంటారు. நீ நான் படிச்சுட்டு அவ்வளவுதான், నీవు నేను చదివేస్తున్నా అంతే, படிக்கிற అவ்வளவுதான், பார்க்கல. మరి చదువుతాం మనం చూడలా. அந்த காலத்துல எப்படி எல்லாம் சகிச்சிருக்கிறோம் மரியா. ఆ దినాల్లో ఎలా సహించిందో మరియా. ஆமென். ఆమేన్. யோசேப்பும் சகித்திருக்கிறான். యేసేపు కూడా సహించాడు. இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படியாக, యేసుని లోకానికి తీసుకురావడానికి. హల్లెలూయా. హల్లెలూయా. இன்னைக்கு இயேசுவுக்காக நீ எதனா சகிக்கிறாயா? నువ్వు యేసు కోసం ఏదైనా సహిస్తున్నావా? யாரனா உன்னை ஏசப்பா பிள்ளையா இருக்கிற உன்னை எதனா ஒன்னு சொல்லிட்டா சகிக்கிறியா? నువ్వు యేసయ్య బిడ్డగా ఉన్నప్పుడు ఎవరైనా చెప్పినప్పుడు సహిస్తావా? இயேசுவுக்காக యేసుని కొరకు யார் என்ன சொன்னாலும் உன்னால நிக்க முடியுமா தாங்கி? ఎవరు ఏం చెప్పినా నువ్వు దాన్ని తాలుకొని ఉండగలవా? இயேசுவுக்காக. యేసుని కొరకు முதலாவது அதிசயம், మొదటి అద్భుతము அவர் பிறப்பே ஒரு அதிசயம். ఆయన పుట్టడమే ఒక ఆశ్చర్యం. அவர் பரிசுத்த ஆவியிலே கர்ப்பம் தரிக்கப்படுகிறது ஒரு அதிசயம். ఆయన పరిశుద్ధాత్మ ద్వారా గర్భము ధరించడం ఒక ఆశ్చర్యం. அவர் பரிசுத்த ஆவியிலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார் என்றதை யோசேப்புக்கு தேவதூதன் அறிவிக்கிறது ஒரு அதிசயம். గర్భము ధరించిందని యోసేపుకు తెలియచేయడం ఒక ఆశ్చర్యం. அது மட்டும் இல்லை, అది మాత్రం కాదు, இயேசு பூமியிலே பிறக்கிற வரைக்கும் பாதுகாக்கப்பட்டது ஒரு அதிசயம். యేసు ప్రభు గర్భములో నుండి పుట్టి భూమిలో వచ్చేంత వరకు కాపాడుకోవడం ఒక అతిశయం. இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு, இனி பிரசவ நாட்கள் நெருங்கி வருகிறது. యేసు ప్రభు పుట్టబోతాడు, ఇంకా ప్రసవ దినాలు ముగింపబడబోతుంది. అప్పుడు என்னது கவுண்டிங், మరి జనాభా, ఆ దినములో జనాభా లెక్క எழுத்து வாசிக்கலாம். ఎత్తి చదువుకుందాం. 2వ అధ్యాయం లూకా 2వ అధ్యాయము 1వ వచనం, మొదటి వాక్యము. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அவுஸ்ராயானால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரியானின் என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா அலைந்து நாட்டிலுள்ள நசரேத்து ஊரிலிருந்து யூதயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் போனான். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ఆమేన్ చెప్పరా? என்ன குடிமதிப்பு? ఏమి ప్రజా సంఖ్య?
ஆமா, முதலாவது குடிமதிப்பு. మొదటి ప్రజా సంఖ్య, அது வரைக்கும் குடிமதிப்பு இல்லை. అంతవరకు ప్రజా సంఖ్య రాయడం లేదు. இது கூட ஒரு அதிசயம் தான். ఇది కూడా ఒక అతిశయము. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப மரியாள், ఇప్పుడు మరియా யோசேப்பும் యేసేపును எங்கிருந்து எங்க கடந்து போனார்கள்? ఎక్కడ నుంచి ఎక్కడికి వెళుతున్నారు? கலிலேயாவில் இல்ல, గలిలియాలోని நாசரேத் என்னும் ஊரில் இருந்து. నాజరేతను ఊరు నుంచి எந்த ஊருக்கு போனாங்க? ఏ ఊరికి వెళ్ళారు? பெத்லகேம். బెత్లెహేము. யூதாவிலே உள்ள యూదయాలోని பெத்லகேமுக்குள்ளே வந்தார்கள். బెత్లెహేమునకు వచ్చారు. பிரியமானவர்களே, ప్రియమైన వారలారా, நார்த்ல இருந்து చూసినట్లయితే ఉత్తరం నుంచి சவுத் வரைக்கும், దక్షిణం వైపు அப்படின்னா అంటే நாசரேத் மேல இருக்கு, నాజరేత్ పైన ఉన్నది, பெத்லகேம் கீழே இருக்கு. బెత్లెహేము కింద ఉన్నది, மேல இருந்து கீழே, పైకి నుంచి కిందికి. ஆமென். ఆమేన్. సుమారుగా 120 కిలోమీటర్స్ இருக்குமா? 120 కిలోమీటర్లు ఉంటాది. எத்தனை கிலோமீட்டர்? ఎన్ని కిలోమీటర్లు? நாசரேத்ல இருந்து నాజరేత్ నుంచి பெத்லகேமுக்கு டிராவல் பண்றதுக்கு బెత్లెహేమునకు ప్రయాణం చేయడానికి 120 கிலோமీட்டர். 120 కిలోమీటర్లు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்க இருந்து நியர் பெங்களூர்னு வச்சுக்கங்களா, 140 பெங்களூர். ఇక్కడ నుంచి దగ్గరగా బెంగళూరు 140 కిలోమీటర్లు. ஆமா, நியர் பெங்களூர், దగ్గరగా బెంగళూరు. ஆமா பிரியமானவங்களே. అవును ప్రియమైన వారలారా, இப்பெல்லாம் హైవే ரோடு இருக்குது, ఇప్పుడంతా హైవే రోడ్ ఉన్నది, கார் எல்லாம் இருக்குது, కారు ఉన్నది, வேகமா போயிடலாம். వేగంగా వెళ్ళొచ్చు. அன்னைக்கு எதுவுமே ఆ రోజుల్లో எதுவுமே இல்ல, ఏమీ లేదు. கழுதின் மேல போனோம். గాడిద పైన వెళ్ళారు. எப்படி போனோம்? ఎలా వెళ్ళాలి? சோத்திரம். స్తోత్రం. அப்ப யாரு இந்த அம்மா கர்ப்பவதி ஆகிறா? అప్పుడు ఆమె ఎలా ఉంది? గర్భవతిగా ఉంటున్నది. எங்க இருந்து எங்க போனாங்க? ఎక్కడి నుంచి ఎక్కడికి వెళ్ళారు? குடிமதிப்பு எழுதும்படி ప్రజా సంఖ్య రాయడానికి. இவங்க தாவீதின் கோத்திரத்துக்கு சேர்ந்தவர்கள். వీరు దావీదు గోత్రమునకు చెందినవారు. தாவீதின் ஊர்ல தான் போய் எழுதணும். దావీదు ఊరిలోనికి వెళ్ళి రాయాలి. அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా చెప్దాం. కరెక్ట్ గా அந்த குடிமதி எழுதணும்னு ஆரம்பிக்கப்படுறது என்ன? ఆ ప్రజా సంఖ్య రాయడం ప్రారంభించడం ఏమిటి? அவங்க இங்க வந்து எழுதுறதுக்கு வரதுன்னு என்ன? వారు ఇక్కడికి రాయడానికి రావడం ఏమిటి? அவருடைய பிரசவ நாட்கள் வந்து நெருங்குறது என்ன? వారి యొక్క ప్రసవ దినాలు దగ్గరికి రావడం ఏమిటి? அந்த பெத்லகேமிலே இயேசு பிறக்கிறது ஒரு அதிசயம். ఆ బెత్లెహేములో ఒక యేసు పుట్టడం ఒక అతిశయము. கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடியே, దగ్గరగా 600 సంవత్సరాల క్రితమే மீகா தீர்க்கதரிசி, మీకా ప్రవక్త, இயேசு ஆண்டவர் యేసు ప్రభు பெத்லகேமில தான் பிறப்பாரு. బెత్లెహేములోనే జన్మిస్తాడు. எங்க பிறப்பாரு? ఎక్కడ జన్మిస్తాడు? హల్లెలూయా. హల్లెలూయా. அப்ப கவனிங்க, గమనించాలి. யோசேப்பும் యేసేపు మరియాను ఎங்க இருந்து எங்க வந்துக்கறாங்க? ఎక్కడి నుంచి ఎక్కడికి వచ్చారు? கலிலேயா நாட்டிலிருந்து, గలిలియా ప్రదేశం నుంచి யூதயா தேசத்திற்குள்ள வந்திருக்காங்க. యూదయా దేశానికి వచ్చినారు. அப்ப எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கணும்? వారు ఎంత దూరం ప్రయాణం చేసి ఉంటారు? గర్భవతిరాలు, பிரசவம் நெருங்குது, ప్రసవ దినాలు దగ్గరగా எப்படி వచ్చినది. பாதுகாத்திருப்பாரு? ఎలా కాపాడి ఉంటాడు? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెప్పరా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதெல்லாம் என்னது? ఇదంతా ఏమిటి? அதிசயம். అతిశయము. சொல்லுங்க, என்னது? చెప్పాలి. அதிசயம். అతిశయము. இயேசு வருகிற அந்த நாட்களிலே, యేసు వస్తున్న ఆ దినాల్లో, பிறந்த அந்த நாட்களிலே, జన్మించిన దినాల్లో தாவீது கோத்திரத்துக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல எழுதும்படி வந்தாங்க. దావీదు గోత్రానికి చెందిన వారందరూ ఆ ప్రాంతానికి రాయడానికి వచ్చారు. அப்ப எங்கமே என்ன இல்ல? అప్పుడు ఎక్కడ ఏమీ లేదు, இடம் இல்லை, స్థలం లేదు, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. అంతా ఫుల్ అయిపోయినది, నిండిపోయినది. இடம் கிடைக்கல, ఎక్కడ స్థలం దొరకలేదు. యేసుని பிரசவம் பண்றதுக்கு, ప్రసవించడానికి எங்கமே இடம் கிடைக்கல, ఎక్కడ స్థలం దొరకలేదు. மாட்டு கொட்டாயில கூட கிடைக்கல, పశువుల పాకలు కూడా దొరకలేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சத்திரத்துல கிடைக்கல. సత్రంలో దొరకలేదు. சத்திரம்னா நம்ம மாமூలు பஸ் ஸ்டாண்ட் யாருமே சத்திரம், அந்த சத்திரம் இல்ல. మనం బస్ స్టాండ్ లో ఉన్న సత్రం కాదు, ஹோட்டல்ஸ், హోటల్. அதான் சத்திரம். ஹல்லேலூயா. చూసినట్లయితే தங்கி இருக்கிறோம், அதான் இடம். మనం నివాసం చేస్తామే, హోటల్స్. எதுமே இல்ல, காலி இல்ல இடமே. ఆ స్థలాల్లో ఎక్కడ ఖాళీ లేదు. அந்நாட்கள தான் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். ఆ దినాల్లోనే యేసు ఈ భూమి పైన జన్మించాడు. எல்லாமே ஆச்சரியம், అన్ని ఆశ్చర్యము. நம் இயேசுவே ஒரு ஆச்சரியம். మన యేసే ఒక ఆశ్చర్యము. தேவனா இருந்து மனுஷனா பிறக்கிறது ஒரு ஆச்சரியம். దేవుడుగా ఉండి మనుషుడిగా జన్మించడం ఆశ్చర్యం. மனுஷன் எப்படி வந்து இந்த பூமியிலே தாயின் கருவிலே இருந்து பிறக்கிறானோ அப்படி
அப்படியே பிறந்தாரு பரிசுத்த ஆவியில வந்தா கூட. ఓ మనిషి తల్లి గర్భంలో రూపింపబడి ఎలాగైతే జన్మిస్తాడో పరిశుద్ధ దేవుడుగా ఉండి అలా జన్మించాడు. హల్లెలూయా హల్లెలూయా. எல்லாமே ஆச்சரியம். అన్ని ఆశ్చర్యము. அது மட்டும் இல்ல, అది మాత్రము కాదు, அவர் பிறந்த போது ఆయన జన్మించినప్పుడు அந்த నాట్కల్లేలే ఆ దినాల్లో పరలోకத்திலிருந்து దేవదూతను ఇరంగి వరద ఆశ్చర్యం. పరలోకం నుంచి దేవుని యొక్క దూతలు దిగి రావడం ఆశ్చర్యము. దేవదూతను ఇరంగి வந்து దేవుని యొక్క దూతలు దిగి వచ్చి நல்லா கவனிக்கணும், బాగా గమనించాలి. பிறக்கத்துக்கு முன்னாடி జన్మించడానికి ముందుగా தீர்க்கதரிசிகள் வழியாக அறிவித்தது ஒரு காரியம்னா, ప్రవక్తల ద్వారా ప్రకటించడం ఒక కార్యమైతే, பிறந்த பிறகும் జన్మించిన తరువాత పరలోకத்திலிருந்தே வந்து దేవదూతను சொல்றது ఆశ్చర్యం அல்ல? పరలోకం నుంచే దేవుని యొక్క దూత దిగి వచ్చి చెప్పడం ఆశ్చర్యము కాదా? హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த பூமியில எத்தனை பேர் பிறந்துக்கறாங்க? ఈ భూమిపైన ఎంతో మంది జన్మించి ఉన్నారు. யாருக்கான அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ఎవరికైనా అలా చెప్పబడిందా? పరలోకத்திலிருந்து வந்து சொல்லப்பட்டிருக்குதா? పరలోకం నుంచి దిగి వచ్చి ఎవరైనా చెప్పారా? எதுக்கு சொல்லல அப்படினா, ఎందుకు చెప్పలేదంటే நம்ம ఆండவர் மட்டும்தான், మన దేవుడు మాత్రమే. அவர் இந்த பூமியில பிறக்கத்துக்கு முன்னாடியே ఆయన ఈ భూమిపైన జన్మించడానికి ముందుగానే எங்க இருந்தவர்? ఎక్కడున్నవాడు? పరలోకத்துல இருந்தவர். పరలోకంలో ఉన్నవాడు. சொல்லுங்க, எங்க இருந்தவர்? ఎక్కడున్నవాడు చెప్పండి. இயேசு எங்க இருந்தவர்? మన యేసు ఎక్కడున్నవాడు? పరలోకத்துல இருந்தவர். పరలోకంలో ఉన్నవాడు. అప్పాவின் వలது పార్శ్వத்துல இருந்தவர். తండ్రి కుడి పార్శ్వం వద్ద ఉన్నవాడు. அதனால்தான் అందువల్లనే அவர் இந்த பூமியில பிறக்கின்ற போது ఆయన ఈ భూమిపైన జన్మించినప్పుడు அவருடைய பிறப்பை அறிவிக்கும்படி ఆయన యొక్క జన్మను ప్రకటించడానికి தேவதூதனை இறங்கி வந்தார். దేవుని యొక్క దూత దిగి వచ్చాడు. அவர் వயித்துல గర్భం ధరిக்கும் పోது దేవదూతன் வந்து சொன்னார். ఆయన కడుపులో గర్భము ధరించినప్పుడు దేవుని యొక్క దూత వచ్చి చెప్పాడు. చెప్పాడా లేదా? మరియాలోడు சொன்னானா? మరియాతో చెప్పాడా? మరియా, నీ గర్భం ధరిக்க పోறன்னு யார் சொன்னது? ఓ మరియా, నువ్వు గర్భం ధరించబోతున్నావని ఎవరు చెప్పింది? దేవదూతన్, దేవుని యొక్క దూత. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇప్పుడు యేసపోడ కనవల பேசுறது யாரு? యేసేపుతో కలలో మాట్లాడింది ఎవరు? దేవదూతన్, దేవుని యొక్క దూత. అప్పుడు యేసుక్రీస్తువిனுடைய பிறப்பை பற்றி அறிவிக்கும்படி యేసుక్రీస్తు యొక్క జన్మను ప్రకటించడానికి யார் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார்? ఎవరు దేవుడిని ప్రయోగించాడు? தேவதூதனை దేవుని యొక్క దూతను. அந்த தேவதூதன் தான் வந்து சொல்லுகிறான். ఆ దేవుని యొక్క దూత వచ్చి చెప్తున్నాడు. మేపర్గల్ గిట్ట சொல்றான், కాపురుల దగ్గర వచ్చి చెప్తున్నాడు. ఇది ఒక ఆశ్చర్యం. ఇది ఒక ఆశ్చర్యము. దేవదూతన్ వరదే ఒక ఆశ్చర్యం. దేవుని యొక్క దూత రావడమే ఒక ఆశ్చర్యము. ఆనా అయితే அவர் பிறப்பை பற்றி அறிவிச்சதே మేపర్గలకు. ఆయన యొక్క జన్మను గురించి ప్రకటించడమే మొదటగా గొర్రెల కాపురులకి. హల్లెలూయా சொல்லுங்க. హల్లెలూయా చెప్దాం. யார் இந்த మేపர்கள்? ఎవరు ఈ కాపురులు? அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு అక్కడ గొర్రెలను మేపుతూ, ராத்திரியில ஆடுங்க எங்க இருக்குதோ அங்கதான் இவங்களும் இருக்கிறாங்க. రాత్రిలో ఎక్కడైతే ఆ గొర్రెలు ఉంటున్నాయో ఆ స్థలంలో ఉంటున్నారు వీళ్ళు. ஆடுகளை மேய்க்கிறவர்கள், ఓ గొర్రెలను మేపుతున్నవారు, அவர்கள் படித்தவர்கள் மேய்க்க மாட்டார்கள். వారు చదివిన వారు మేపరు. படிக்காதவர்கள் தான். చదువు రాని వారు మేపుతారు. அவங்க தான் காட்டுல இருந்து అరణ్యంలో ఉండి அவங்க அந்த ஆடுங்க எங்க படுக்குதோ அங்கே படுப்பாங்க. ఓ ఆ గొర్రెలు ఎక్కడ పడుకుంటారు అక్కడ కింద పండుకుంటారు. హల్లెలూయా சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెబుదాం. ஆமாங்க, అవునండి. அவங்க வீட்டை விட்டு ஒரு முறை ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா மாசக்கணக்கா திரும்பி வர ఓ மாட்டாங்க. వారు ఒకసారి ఇంటిని వదిలి బయటికి వెళ్ళినారంటే నెలల తరబడి రారు. రారు. ஆனா நிறைய பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ఓ చాలా మంది చూసినట్లయితే చెప్తున్నారు, బిబ్లికల్ స్కాలర్ వేద పండితులు, ఓ వేద పండితులు బిబ్లికల్ స్కాలర్స్ என்ன சொல்றாங்க தெரியுமா? ఏం చెప్తున్నారు తెలుసా? హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த மேப்பர்கள், ఈ కాపరులు எருசலேம் ஆலயத்திலே, యెరూషలేము ఆలయములో அன்னைக்கு பலிகள் செலுத்தி கொண்டிருந்தார்கள். ఓ బలులు చెల్లిస్తున్న వాళ్ళు, அந்த பலிகளை செலுத்துகிற ஆட்டை மேய்க்கிற மேய்ப்பர்களா இவங்க. ఆ బలులు చెల్లిస్తున్నటువంటి గొర్రెల కాపరులు వీళ్ళు. హల్లెలూయా சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా చెప్పరా? ఆమేన్. ఆమేన్. యేసు யார் தெரியுமா? యేసు ఎవరు తెలుసా? இந்த பூமியில வந்த பிறகு, ఈ భూమిపైకి వచ్చిన తర్వాత நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். నేనే మంచి కాపరి అన్నాడు. அப்போ மேய்ப்பனுடைய பிறப்பை, ఓ కాపరి యొక్క జన్మను, மேய்ப்பனுடைய பிறப்பை, ఓ కాపరి యొక్క జన్మను மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் அறிவிச்சிருக்கிறார். ఓ కాపరులకే తెలియజేశారు. ఇది ஒரு ఆశ్చర్యం. ఇది ఒక ఆశ్చర్యము. ஒரு కై తట్టి நன்றி சொல்ல ఓ மாட்டீங்க? ఒక చప్పట్లు కొట్టి దేవునికి కృతజ్ఞతలు చెల్లించరా? హల్లెలూయా. హల్లెలూయా. వరుసగా சொல்லிட்டு வந்துக்கிறேன். వరుసగా చెప్తూ వస్తున్నాను. தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டது ஒரு ஆச்சரியம். ప్రవక్తల ద్వారా చెప్పడం ఒక ఆశ్చర్యము. சொல்லப்பட்ட மாதிரியே கன்னிகை கர்ப்பம் தரிக்கப்படுறது ஒரு ஆச்சரியம். చెప్పబడిన విధంగానే కన్యకారూపంలో జన్మించడం ఒక ఆశ్చర్యము. அப்படியே அந்த கன்னிகை ஆகிய மரியாளும் யோசேப்பும் அவரை பாதுகாத்த அவர்களை எங்க தாவீதின் ஊருக்கு கொண்டு வரது ஒரு ஆச்சரியம். అలాగే మరియా యేసేపును కాపాడి వారి దావీదు యొక్క ఊరికి తీసుకొని రావడం ఆశ్చర్యము. அப்படியே பார்க்கும்போது அந்த நாட்களில் எழுதப்படுவது ஆச்சரியம். ఆ దినాల్లో ప్రజాసంఖ్య రాయడము ఆశ్చర్యము. அங்கே அவர்கள் பிரசவம் ஆகிறது தேவன் அது ஒரு ஆச்சரியம். అక్కడ ప్రసవం జరగడము ఒక ఆశ్చర్యము. அந்த பிரசவமான பிறகு அந்த பிரசவத்தை பிறந்த இயேசுவை அறிவிக்கிறது
ஒரு ఆశ్చర్యం. ఓ ప్రసవించిన తరువాత ఆ యేసును గురించి ప్రకటించడం ఒక ఆశ్చర్యము. హల్లెలూయా. హల్లెలూయా. அது மட்டுமல்ல, అది మాత్రము కాదు, அப்படி வந்து சொல்லி கொண்டிருக்கின்ற போது అలా చెప్తున్నప్పుడు பரலோக சேனை இறங்கி வருகிறது ஒரு ஆச்சரியம். పరలోక దూతల సమూహం తిరిగి రావడం ఆశ్చర్యము. கடந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ண அந்த వசனத்துல గత వారము ఆ వాక్యం గురించి నేను ప్రసంగించాను. 2వ అధికారం 13-14 వచనం. 2వ అధ్యాయం 13-14 వాక్యాలు. லூக்கா 2 அந்த சனமே பரமசேனையின் திரள் பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமாம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கைத்தட்டி கர்த்தரை చప్పట్లు కట్టి ஸ்தோத்திரம். దేవునికి స్తోత్రం చెల్లిద్దాం. హల్లెలూయా. హల్లెలూయా. யார் துதித்தார்கள்? ఎవరు స్తుతించారు? பரமசேனை. ఓ పరలోక సైన్యము. சொல்லுங்க, என்ன சேனை? ఏం సైన్యము? அப்போ ఆండவர் ఎங்கிருந்து வந்தவர்? అప్పుడు దేవుడు ఎక్కడి నుంచి వచ్చినవాడు? పరలోకத்திலே கொண்டாட்டம், పరలోకములో ఆనందము, பூலோகத்திலே கொண்டாட்டம். భూలోకములో ఆనందము. హల్లెలూయా. హల్లెలూయా. యేసు பிறந்தது, యేసు జన్మించినది எல்லாருக்கும் மிகுந்த பெரிய சந்தோஷமான ஒரு நற்செய்தி. అందరికి మహా సంతోషకరమైన ఒక సువర్తమానము. இந்த நற்செய்தியை ఈ సువర్తమానము தூதர்கள் அறிவித்தார்கள். దూతలు ప్రకటించారు. இந்த సந்தోషమానవரை பற்றி தூதர்கள் ఆరాధిத்தார்கள். ఓ ఈ సంతోషకరమైన సువార్తమానం గురించి దూతలు చూసినట్లయితే పరిశోధించారు, ఆరాధిத்தார்கள், ఆరాధించారు. నీవు నేను ఆరాధించ வேண்டும், ఆరాధించాలి. నీవు నేను அறிவிக்க வேண்டும், ప్రకటించాలి. యేసు ఆండవரை, యేసు ప్రభువుని, యేసు రక్షకரை, యేసు రక్షకుణ్ణి. யார் அவர்? ఎవరైనా யாருக்காக வந்தார்? ఎవరి కోసం వచ్చాడు? என்ன செய்ய வந்தார்? ఏం చేయడానికి వచ్చాడు? அறிவிக்க வேண்டும், ప్రకటించాలి. அவர்கள் அன்னைக்கு அறிவித்தார்கள். ఆ దినాల్లో వారు ప్రకటించారు. அது ஒரு ఆశ్చర్యం, అది ఒక ఆశ్చర్యము. அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியம், ఆయన జన్మ ఒక ఆశ్చర్యము, அவருடைய வளர்ப்பு எல்லாமே ஆச்சரியம். ఆయన ఒక చూసినట్లయితే జీవితం యొక్క పెరుగుదల ఒక ఆశ్చర్యము. హల్లెలూయా. హల్లెలూయా. యేసు இப்படி பிறந்த பிறகு, ఇలా జన్మించిన తర్వాత ఏరోదు పిల్లలు எல்லாம் கொன்றான். ఓ బిడ్డలంచి చంపేస్తున్నాడు. அந்த பிள்ளைகளுக்குள்ளே ఆ బిడ్డల్లో యేసప్ప కూడా ஒருத்தர் இருப்பாரு. యేసు ప్రభు కూడా ఒకరు ఉన్నారు. அவரை கூட கொலை செஞ்சிடலாம், వారిని కూడా చంపేస్తుండొచ్చు அப்படின்னு ఆర్డర్ போடுறான். చూసినట్లయితే ఆర్డర్ వేస్తున్నాడు. எதுக்கு அப்படி கொலை செஞ்சான்? ఎందుకు అలా చంపాడు? இந்த பார்க்கும்போது ஞான சாஸ்திரிகள், జ్ఞానులు போயிட்டு వెళ్ళి யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கே, యూదులకు రాజుగా జన్మించిన వాడు ఎక్కడని హేరోదు రాజుని అడిగారు. நல்லா కవనిங்க, బాగా గమనించాలి. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கேன்னு யாருக்கிட்ட போய் கேட்கறான்? యూదులకు రాజుగా జన్మించిన వాడు ఎక్కడని ఎవరి దగ్గర వెళ్ళి అడుగుతున్నారు? ராஜா வீட்டுல போய் கேட்கறாங்க. రాజు యొక్క కుటుంబంలో వెళ్ళి అడుగుతున్నారు. அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு அவங்க வந்து அப்படியே ஃபாலோ ஆயின்னு வந்தாங்க. ఓ వారికి ఉన్న జ్ఞానమును చూసి దాన్ని వెంబడించి వాళ్ళు వచ్చారు. நேரா போயிட்டு ராஜா எங்க பிறந்துக்கிறாரு, నేరుగా వెళ్ళి రాజు ఎక్కడ జన్మించున్నాడు அப்ப அப்படியே தூக்கி போட்ட மாதிரி ஆச்சு ஹேரோதுக்கு. ఓ హేరోదు రాజుకి అట్లాగే ఇస్త్రీ వేసినట్లు అయిపోయినది. ராஜா எங்க பிறக்கணும்? రాజు ఎక్కడ జన్మించాలి? రాజా వీట్లే, రాజు యొక్క కుటుంబంలో. அவங்க போட்ட కనుక కరెక్ట్ தான், వారు వేసినటువంటి లెక్క కరెక్టే. எங்க நேரா போயிட்டாங்க. ఎక్కడికి వెళ్ళారు? నేరుగా ఓహో రాజావుకు தான் రాజా பிறப்பாருன்னு రాజా வீட்டுக்கு போயிட்டாரு. ఓ రాజుగారికే రాజకుమారుడు జన్మిస్తాడు, రాజుగారి కుటుంబానికి వెళ్ళాడు. அப்படியா? అవునా? రాజా எங்க வீட்டுல பிறக்கலையே, రాజు మా ఇంట్లో జన్మించలేదే. அவருக்கு ஒரே கலவரம், ఆయనకు ఒకే కలవరము. யாருப்பா அந்த రాజా? ఎవరు ఆ రాజు? எனக்கு ஆப்போசிட் செக் வைக்கிறதுக்கு வந்துக்கிறான். யாரோ ఓ నాకు ఆపోజిట్ గా లేచున్నాడు. ఎవరు అతను? உடனே அவங்கள கூப்பிட்டு వెంటనే వారిని పిలిచి, ராஜா எங்கப்பா பிறந்துக்கிறாரு? రాజు ఎక్కడ జన్మించున్నాడు? హల్లెలూయా. హల్లెలూయా. என்ன రాజా ఇవరు? ఎవరు ఆ రాజు? அப்போ பிரதான ஆசாரியர்களை கூப்பிட்டு, అప్పుడు జ్ఞానులను ప్రధాన యాజకులను పిలిచి, பரிசேயர்களை கூப்பிட்டு, పరిసయ్యులను పిలిచి, பா எங்கப்பா ஏதிக்குது பாருப்பா, அந்த ராஜா எங்க பிறக்கிறாரு ஏதிக்குது பாருங்க, கண்டுபிடிங்க. ఓ ఎక్కడ రాజు జన్మించున్నాడు పరిశోధించి కనిపెట్టండి అన్నాడు. அவங்க வேதத்தை எல்லாம் திறந்து பார்த்து, ఓ వేదాలంతా తరిచి చూచి, ஆமா ராஜா, అవును రాజా, பெத்லகேமிலே பிறக்கிறாரு రాజా அவரு, బెత్లెహేములో జన్మిస్తాడు ప్రభు రాజా. హల్లెలూయా. హల్లెలూయా. இப்போ ஞான சாஸ்திரிகளை கூப்பிட்டு, అప్పుడు జ్ఞానులను పిలిచి, நீங்க அவர் பிறந்துக்கிற இடத்தை கண்டுபிடிங்க, మీరు ఆయన జన్మించిన స్థలాన్ని కనిపెట్టండి, அவரை பாருங்க, వారిని చూడండి, కరెక్టా அந்த అడ్రస్ எனக்கு சொல்லுங்க, కరెక్ట్ గా అడ్రస్ నాకు వచ్చి చెప్పండి, நானும் போய் அவரை கும்பிடுறேன், నేను వెళ్ళి ఆయన మొక్కుతాను, நானும் அவரை பார்க்கறேன், నేను ఆయన్ని చూస్తాను அப்படி ஞான சாஸ்திரிகளுக்கு சொல்லிட்டாரு. అని జ్ఞానులకు చెప్పాడు. இப்போ ஞான சாஸ்திரிகள் தொடர்ந்து போயினிறாங்க. ఇప్పుడు జ్ఞానులు వెంబడించి వెళ్తున్నారు. இயேசுவை பார்த்தாங்க, యేసుని చూశారు, இயேசுவை ఆరాధించాங்க, యేసుని ఆరాధించారు, இயேசு కాணிக்கைகளை கொடுத்தாங்க, యేసు కానుకలు సమర్పించారు. ఇప్పుడు తిరిగి తిరిగి அவங்க ராஜா கிட்டக்கு போயினிறாங்க. ఇప్పుడు రాజు దగ్గరికి వెళ్తున్నారు. அப்போ
தேவன் பேசுகிறார் சொப்பனத்திலே. దేవుడు అతనితో స్వప్నం ద్వారా మాట్లాడుతున్నాడు. நீங்க திரும்பி ராஜா வீட்டுக்கு போக வேண்டாம். మీరు తిరిగి రాజు కుటుంబానికి వెళ్ళకూడదు. வேற వழியில உங்க தேசத்துக்கு వేరే మార్గం ద్వారా మీ దేశానికి వెళ్ళండి. హల్లెలూయా சொல்ல மாட்டீங்க. హల్లెలూయా చెప్తారా? இப்போ இவர் ஞான శాస్త్రిகள் ఇప్పుడు జ్ఞానులు வேற వழியில போயிட்டாங்க. వేరే మార్గంలో వెళ్ళిపోయారు. రాజా கிட்ட போல. రాజు దగ్గరికి వెళ్ళలేదు. రాజాவுக்கு ரொம்ப కోపం வந்துச்சு. రాజుకు భయంకరమైన కోపం వచ్చింది. இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. వీరు నన్ను ఏమారిచ్చేశారు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஊக்கற கோபம் கொண்டு ఉగ్ర కోపం వచ్చి ஒரு கட்டளை போடுகிறான். ఒక చూసినట్టు చట్టాన్ని వేస్తున్నాడు. என்ன கட்டளை? ఏం చట్టం అది? మత్తయి 1వ అధికారం. మత్తయి సువార్త 1వ అధ్యాయము. வாசிக்கலாம் 2వ அதிகாரத்துல. 2వ అధ్యాయము. வாசிக்கலாம் வாங்க வேகமா. చదువుకుందాం. 2వ அதிகாரத்திலே 2వ అధ్యాయములో வாசிக்கலாம் 13వ வசனம். 13వ వాక్యము. அவர்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஹல்லேலூயா. హల్లెలూయా. 16వ వచనத்திலே 16వ వాక్యంలో அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்தான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, గమనించాలి. 2 వయసుக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இயேசு பிறந்த அந்த நாட்களில் கொலை செய்யப்பட்டார்கள். 2 సంవత్సరాల కంటే తక్కువగా ఉన్నవారు పిల్లలందరినీ చంపబడ్డారు ఆ దినాల్లో. ஆனா అయితే எதுக்காக? ఎందుకొరకు? இயேசுவும் அந்த குழந்தையில ஒரு குழந்தை, அதனால கொண்டுலாம் அப்படின்னு. యేసును ఆ బిడ్డల్లో ఒకరు కాబట్టి చంపేయొచ్చని. ஆனா అయితే இவன் கட்டளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ఇతడు చట్టము వేయడానికి ముందుగానే தேவன் யோசேப்பையும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு பத்திரமா எகிப்திலே கொண்டு போய் வைத்தார். యేసేపును మరియాను దేవుడు తీసుకొని వెళ్లి ఐగుప్తులో భద్రంగా భద్రపరిచాడు. అది కూడా ஒரு தீர்க்க தரிசனம் தான். అది కూడా ఒక ప్రవచనము. ஓசியா 11:1 వచనத்தின்படி படிக்க வேண்டாம். ఓసియా గ్రంథంలో రాయబడింది 11:1 11:1 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் அப்படி நடந்தது. ఆ ప్రవచనము నెరవేర్చబడాలని అది జరిగినది. அது கூட ஒரு ஆச்சரியம். అది కూడా ఒక ఆశ్చర్యము. ఆమేన్ சொல்ல மாட்டீங்களா? ఆమేన్ చెప్పరా? ஆமா, இயேசுவின் வாழ்க்கையே, యేసు యొక్క జీవితమే பிறந்தது முதல் கொண்டு, జన్మించినది మొదలుకొని அவர் மரித்து பரலோகம் போற வரைக்கும் இயேசு ஒரு அதிசயமான தேவன். మరణించి పరలోకానికి వెళ్ళేంత వరకు ఒక అతిశయం కలిగిన దేవుడు. இத்தனை அதிசயம் இந்த பூமியில யாரு வாழ்க்கையிலும் ஏற்படவில்லை. ఇన్ని ఆశ్చర్య కార్యాలు ఈ భూమి పైన ఏ వ్యక్తి యొక్క జీవితంలో జరగలేదు. அப்படி அதிசயமான தேவன், అలాంటి ఆశ్చర్యకరమైన దేవుడు உங்களோடு இருப்பாரானால், మీతో కూడా ఉంటే, வாழ்க்கையில இருப்பாரானால், మీ జీవితంలో ఉంటే, குடும்பத்தில் இருப்பாரானால், కుటుంబంలో ఉంటే, உங்க ஊழியத்தில் இருப்பாரானால், పరిచర్యలో ఉంటే, நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். నిశ్చయముగా దేవుడు మన జీవితంలో అతిశయమును ఆశ్చర్య కార్యాలు చేయడానికి శక్తిమంతుడుగా ఉన్నాడు. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ఎంతమంది ఆమేన్ చెప్తారు? హల్లెలూయా. హల్లెలూయా. இப்படி நான் நிறைய காமிச்சிட்டே போலாம் உங்களுக்கு. ఇలా మీకు చాలా చూపిస్తూ వెళ్ళొచ్చు. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். అలాంటి ఒక ఆశ్చర్యకరమైన దేవుని మనం ఆరాధిస్తున్నాం. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ఎంతమంది ఆమేన్ చెప్తారు? பிரியமானவர்களே, ప్రియమైన వారలారా, அவர் அதிசயமான தேவன். ఆయన ఆశ్చర్యకరుడు. இந்த நாளிலே ఈ దినమందు அவர் உனக்குள்ள இருந்தார்னா, ఆయన మీలో ఉంటే உங்களுக்கு நடக்காதா? మీ జీవితాల్లో జరగదా? உங்களுக்கு அதிசயங்களை கர்த்தர் பண்ண மாட்டாரா? దేవుడు మీకు ఆశ్చర్యకార్యాలు చేయడా? பக்கத்துல கைப்பூச்சி கேளுங்க, உங்களுக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்வார். పక్కలో చేపట్టి అడగండి, మీకు ఆశ్చర్యకార్యాలు చేస్తాడు. பார்த்து சொல்லுங்க, వారిని చూసి చెప్పండి, அவளை பார்த்து சொல்லுங்க, వారిని చూసి చెప్పండి. இந்த அதிசயமான தேவன், ఈ ఆశ్చర్యకరమైన దేవుడు பரலோகத்திலிருந்து, పరలోకం నుంచి பூமிக்கு, ఈ భూమికి எதுக்காக வந்தாருன்னா, ఎందుకోసం వచ్చాడంటే, அவர் மாத்திரம் அதிசயமான காரியங்களை மாத்திரம் காண்பிக்கிறதுக்கு மட்டுமல்ல, ఆయన ఆశ్చర్య కార్యాలు చూపించడానికి మాత్రమే
మాత్రము కాదు, அவரை ஏத்துக்கிறவர்களுக்கும் அதிசயங்களை செய்ய கர்த்தர் இந்த பூமியில் அதிசயமானவராய் வந்தார். ఆయన్ను ఎందరు అంగీకరిస్తారో వారందరికీ ఆశ్చర్యకార్యాలు చేయడానికి దిగి వచ్చాడు ఈ భూమిపైకి. இந்த ఆరాధనలో కూడి வந்த உன்னோடு கர்த்தர் ఈ ఆరాధనలో కూడి వచ్చిన వారితో దేవుడు మాట్లాడుతున్నాడు. வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். దేవుడు మీ జీవితాల్లో ఆశ్చర్యకార్యాలు చేయబోతున్నాడు. அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். అద్భుతమైన కార్యాలు చేయబోతున్నాడు. ஆமென். ఆమేన్. அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். అందువల్ల మీరు సోలిపోవద్దండి. இவரை பற்றி ఈయన గురించి நீங்க செய்ய வேண்டியது మీరు చేయవలసింది மூணு காரியம். మూడు కార్యాలు. அவரோட நீங்க இருக்கணும், ఆయనతో కూడా మీరు ఉండాలి, அவரை நீங்க துதிக்கணும், ఆయన్ను మీరు స్తుతించాలి, அவரை நீங்க உலகத்துக்கு அறிவிக்கணும். ఆయన్ను లోకానికి మీరు ప్రకటించాలి. சொல்லுங்க, அவரோட இருக்கணும். ఆయనతో కూడా ఉండాలి. சொல்லுங்க, చెప్పండి. அவரோட இருக்கணும், ఆయనతో కూడా ఉండాలి, அவரை துதிக்கணும், ఆయన్ని స్తుతించాలి, அவரை அறிவிக்கணும். ఆయన్ను ప్రకటించాలి. யாருக்கு? ఎవరికి? உலகத்துக்கு, లోకానికి, தெரியாத మనుషునికి, తెలియని మనుషులకి, இயேசுவை பத்தி தெரியாதவனுக்கு, యేసు గురించి తెలియని వారికి அறிவிக்கணும். ప్రకటించాలి. இயேசுவின் மகத்துவத்தை அறிவிக்கணும், యేసు యొక్క మహిమ కార్యాలను ప్రకటించాలి, இயேசுவின் அதிசயத்தை அறிவிக்கணும். యేసు యొక్క ఆశ్చర్య కార్యాలను ప్రకటించాలి. அப்படி நீங்க அறிவிச்சீங்கன்னா, అలా మీరు ప్రకటిస్తే, யானா ఎందుకంటే அவர் பிறந்த மாதிரி யாரும் பிறக்கல, ఆయన జన్మించినట్లు ఎవరు జన్మించలేదు, அவர் வளர்ந்த மாதிரி யாரும் வளரல, ఆయన పెరిగినట్లు ఎవరు పెరగలేదు, அவர் இருந்த பரிசுத்த யார் வாழ்க்கையில இல்ல, ఆయన జీవితంలో ఉన్న పరిశుద్ధ జీవితం ఎవరి జీవితంలో లేదు. அதனால தான் அறிவிக்கணும். అందువల్లే ప్రకటించాలి. உலகத்துல இருக்கிற లోకంలో ఉన్న தேவர்கள் என்று, దేవుళ్ళని చెప్పుకొని, கடவுள்கள் என்று, ప్రభువులని చెప్పుకొని, கும்பிடப்படுகிறவர்கள், మొక్కుకొనబడుతున్న వారు, ஆமா, கோயில்கள் கட்டப்படுகிறவர்கள், దేవాలయాలు కట్టబడిన వారు, யாருக்குள்ள இந்த மாதிரி பரிசுத்தம் கிடையவே கிடையாது. ఎవరి జీవితంలో ఇలాంటి పరిశుద్ధ జీవితం లేదు. హల్లెలూయా, హల్లెలూయా. அதனால தான் பிரியமானவர்களே, అందువల్లనే ప్రియమైన వారలారా, நம்ம இயேசுவை, యేసుని உலகத்துக்கு அறிவிக்கணும். లోకానికి ప్రకటించాలి. இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல ஆவது ఈ క్రిస్మస్ దినాల్లో అయినను அநேகர்களுக்கு, అనేక మందికి இயேசுவை, యేసుని அறிவிங்க, ప్రకటించాలి, அறிவிங்க, ప్రకటించాలి, அறிவிங்க. ప్రకటించాలి. எத்தனை பேர் அறிவிச்சுக்கிறீங்க? ఎంతమంది ప్రకటిస్తున్నారు? எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? ఎంతమంది చెప్తున్నారు? தயவு செஞ்சு சொல்லுங்க. దయచేసి చెప్పండి. நீங்க அவரை சொல்ல சொல்ல ఆయన గురించి మీరు చెప్పగా உங்க வாழ்க்கையில அதிசயங்களை கத்து మీ జీవితాల్లో దేవుడు ఆశ్చర్యకార్యాలు చేస్తాడు. குடும்பத்துல அதிசயங்களை செய்வார். మీ కుటుంబంలో ఆశ్చర్యకార్యాలు చేస్తాడు. எத்தனை பேர் நம்புறீங்க? செய்ய ఎంతమంది నమ్ముతున్నారు చేయబోతున్నాడని? హల్లెలూయా, హల్లెలూయా. మిగిలిన செய்தியை మిగిలిన వర్తమానమును ஒரு நாள் பேசிக்கலாம், ఇంకొక రోజు మాట్లాడుకుందాం. 24 నైట్ కూడా இருக்குது நமக்கு. హల్లెలూయా சொல்லுங்க. 24 రాత్రి కూడా ఉంది. ஆனா ஒரு மணி ஆயிடுச்சு. ఎందుకంటే 1 గంట అయిపోయింది. ஆமா, అవును. பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. పిల్లలందరూ చూస్తున్నారు. కిరణ్ పాస్టర్ செய்தி உடப்போல, కిరణ్ పాస్టర్ గారు వాక్యాన్ని ముగించకపోయలేదు. நாங்க ஏதோ ஸ்கிட் கத்துக்கிறோம், ரெடி பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வேஷம் எல்லாம் கட்டிக்கிறாங்க. మేము ఏదో స్కిట్ నేర్చుకొని ఉన్నాం, వేషం వేసుకొని నిలబడుకొని ఉన్నాం. இந்த வேஷத்தை எப்ப கட்ட போறோம், ఈ వేషాన్ని ఎప్పుడు మేము తీయబోతున్నామని వేచున్నారు. அது மாதிரி ஒரு யோசனை, అలాంటి ఒక ఆలోచన. வேஷம் கட்டிக்கிறோம், వేషం இந்த ధరించున్నాం. வேஷத்தை எப்படி நம்ம அப்படியே அதை காமிக்க போறோம் இங்க ஸ்டேஜ்ல வந்து அப்படியே பாத்துக்கிறாங்க. వేషం ధరించున్నాం, ఎప్పుడు స్టేజ్ పైన వచ్చి చూపించబోతున్నామని చూస్తున్నారు. கத்து குத்த டீச்சருங்க இந்த பாஸ்ட் எத்துக்குனாருன்னு உடப்போலன்னு அவங்க பேசி நிப்பாங்க. నేర్పించినటువంటి టీచర్లు ఈ పాస్టర్ గారు ఎప్పుడు వదిలిపోతారని చూస్తున్నారు. ஆமா, பசி அடக்கிறவங்களுக்கு ஐயோ ஒரு மணி ஆச்சு பசி அப்படின்னு அவங்க பசிக்கார பசி பேசி நிப்பாங்க. ఆకలిగా ఉన్నవారు అయ్యో 1 గంట అయిపోయింది, ఆకలిగా ఉంది, ఇంకా వదలలేదని మాట్లాడుతూ ఉంటారు. சோத்திரம், ஹல்லேலூயா. స్తోత్రం, హల్లెలూయా. சாப்பாடு பண்ண டீம் எல்லாம் ஐயோ சாப்பாடு ஆயிடுச்சு பாஸ்ட் உடப்போலன்னு பேசி நிப்பாங்க. అన్నం చేస్తున్న టీము అన్నం అయిపోయినది ఇంకా వదలలేదని పాస్టర్ గారు చెప్తుంటారు అనుకుంటున్నారు. హల్లెలూయా, హల్లెలూయా. நம் தேவன் அதிசயமானவர். మన దేవుడు అతిశయమైన దేవుడు. சொல்றீங்க పక్కలో சொல்லுங்க, చేయి சத்தமா పట్టుకొని சொல்லுங்க, చెప్పండి. அதிசயமானவர். మన దేవుడు ఆశ్చర్యకరుడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார்,
வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். எல்லாம் ஒரு நிமிஷம் சேர்ந்து நிக்கலாம். எல்லாம் ஒரு நிமிஷம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எல்லாம் மேல கை எடுத்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. எல்லாம் மேல கையை தலைக்கு மேல கை எடுத்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்வோம், மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், எல்லாம் துதிங்க, இயேசுவை துதிங்க. பரலோக சேனை இறங்கி வந்தது அன்றைக்கு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். Glory! ஒன்று சேர்ந்து ஓ ரபா பாபா சகல துனமக்க பாபா லே ரே ரே பாபா பாபா சந்த ரதினா மாமா 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 சாத்தானை மிதிப்போம், சாத்தான் கோட்டைகளை உடைப்போம், அழிப்போம். இயேசுவின் நாமத்திலே சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வல்லமை ஒவ்வொரு மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். வல்லமை 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 வல்லமை. Glory 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 glory. ஓ ராகா தா ரபா ஷகலா ராகா தீனா பாபா பாபா அப்பா அப்பா ரிபானா ஷகடா தனா மஸ்தரபா லே ரிசலே லே பாபா பாபா ரபா பாபா பாபா அபிஷேகம் ஒவ்வொரு தலை மேலே தேவ வல்லமை, தேவ அபிஷேகம். ஓ ரே ரிகா பாபா பாபா வல்லமை 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 ஜனங்கள் மேலே வல்லமை அபிஷேகம். Glory 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 glory. தேசத்தை சுதந்தரிப்போம். வெளிச்சமாய் கடந்து போக வேண்டும், சுடராய் கடந்து போக வேண்டும், அக்கினியாய் வெளியேறணும். அபிஷேகம் அவர் மேலே மாறாத அபிஷேகம், வல்லமை அபிஷேகம்.
அதிகாரத்தின் அபிஷேகம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சாத்தானை மிதிக்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லா கரங்களை தட்டி நல்ல சத்தமா நன்றி ஆண்டவரே, వందనాలు ప్రభువా, நன்றி அப்பா, వందనాలు డాడీ. தூய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். నీ చేతుల్లో మేము అప్పగిస్తున్నాం. பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி, మాట్లాడిన మాటల కొరకు వందనాలు. ஆமென். ఆమేన్. கிதியோன் பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். గిదోన్ పాస్టర్ గారు ప్రార్థన ஜெபிப்பார். చేస్తారు. பரலோக பிதாவே, பரலோக தந்தை, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையான தேவன், இந்த நாளில் விசேஷமாய் தகப்பனே இந்த கொடுகையை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் சொல்லப்பட்ட அப்பா, இந்த வார்த்தை அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்னு சொல்லப்பட்டது போல நாளில் விசேஷமாய் தேவன் அப்பா அதே போல அதிசயமானவர் என்பதை அப்பா அன்பு ஊழியர் மூலியமாய் தெளிவுபடுத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டது மாத்திரமல்ல தகப்பனே, அதன்படி தேவரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீர் அதிசயமாய் காரியங்களை செய்ய போவதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே கிருபையை பலப்படுத்தும், ஆஸ்வதியம் குடும்பத்தாரை ஆஸ்வதியம் பலப்படுத்தும் தகப்பனை செய்து கொடுத்ததானே அப்பா. உங்களுடைய ஊழியக்காரை ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. குடும்பம் முழுவதிலும் தகப்பனை இன்னும் அடுத்த வருஷங்களில் கூட இன்னும் அநேகருக்கு ஆஸ்வதமாய் மாற அநேக இடங்களில் அப்பா புதிய புதிய இடங்களில் தேசங்களில் கால் வைக்க உதவி செய்யும்படியாக கூட நான் செபிக்கிறோம். நீர் அப்படியே நடத்தும், பலப்படுத்தும், ஆஸ்வதியம் தொடர்ந்து வை நடத்தும். மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய அற்புதமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், ஆஸ்வதியும், கிருபையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.